கேம் ப்ளே பண்ணி போடு ப்ரோ அப்படின்னு தான் கேட்டீங்க. அதனால இந்த ஒரு கேம் நம்ம இன்னைக்கு ட்ரை. ஹாய் கேஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஒரு கேம் ப்ளே பண்ணி போடு ப்ரோ அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த ஒரு கேம் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ப்ளே பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னொரு சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை தான் திரும்பி அப்லோட் பண்ணுறோம். பெரண்டி வீட்டில் இருக்கியா? உங்கள் அப்பத்தா கூப்பிடுது, வா போகலாம். ஞாயிற்றுக்கிழமையாச்சும் இன்னைக்காவது ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா இன்றைக்கும் வேலை வைக்கிறதுக்கு வரும். கிழமை இன்னைக்கு என்ன வேலை? அது ஒட்டுறதை அடிக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரண்டி, இன்னைக்கு வந்து சின்னதாக ஒரு விஷயம் தான். வா போகலாம், வா நான் போயிட்டு சொல்கிறேன். கிழவா என்னையா பாட்டை போட்டு விட்ருக்க? வயசுக்கு தகுந்த பாட்டு போட்டு விடியா? இல்லைன்னா எங்கள் நைனா கிட்ட நான் போட்டு மைனா கிட்ட போட்டு கொடுக்குறியா, நைனா கிட்ட போட்டு கொடுக்குறியா? நான் பார்க்குறேன்டா. ஓ கிழவாடி, என்ன மரியாதை குறையுது? அது கிளவாடியா? இறங்குடா கீழே. இருட்டுனா பயந்துருவோமா? அதோ இறங்குறேன். ஸ்கூல்னா தான் பயப்படுவோம். இருட்டுனா இப்பெல்லாம் பயப்படுற வேலையை பாட்டு கூட இடம் கேட்க விட மாட்டேங்கிற, இங்கே கிடந்து சாவுடா. தாத்தா உன்னையோட பயங்கரமாக யாரும் இருக்காங்க. ஐயோ எங்கேயோ போகிறேன். இந்த இடம் தான் கரெக்ட், கிடந்து சாவுடா. கிராண்ட் மீட் கொடுத்து Day 1 முதல் நாள் 8:30 மணி. I have to be good. I am Gandra and I am going to be good. இப்போ நான் எங்கே ஹாஸ்டல் மாதிரி இருக்குது, போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அடடா ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டானா கிளவாடி. எங்கே விட்டுருந்தாலும் பரவாயில்லடா, எனக்கு பிடிக்காத ஸ்கூலுங்கிற இடத்துல வந்து விட்டுருக்கேடா. அந்த இடத்துல புக்கெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஹாஸ்டலுக்குள்ளேயே புக்கை வச்சு படிக்க வைக்கிறானுங்க. 2 பக்கத்துக்கு மேலே படிக்க முடியல. இதுக்கு மேலே காசு கேட்குறானுங்க. இதுக்கு தான் இந்த ஹாஸ்டல் சேரக்கூடாது. இங்கே ஏதோ ஓப்பன் இருக்குது, தப்பிச்சு போக முடியுமான்னு பார்க்கலாம். முடியல. ஹாஸ்டலோட வார்டன் ஒன்று இருக்கும், அந்த ஊத்தப்பள்ளு வாயா, அதுக்கிட்ட மட்டும் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா மாற்றவங்களை சூப்பு வச்சு குளிச்சிரும். அதுங்க பாருங்க வந்துருச்சு. அடப்பாவிக்கிறா, இப்போ தானே சொன்னேன் அதுக்குள்ளே வந்துருச்சு. மொத்தத்தில் இந்த பில்டிங்கை விட்டு நம்ம தப்பிச்சு போகணும். இந்த ஸ்கூலை விட்டு தப்பிச்சு போகிறது தான் நம்ம டார்கெட். இந்த லிஃப்ட் கூட வேலை செய்ய மாட்டேங்குது, ஏன்னா கரண்ட் சப்ளை இல்லையாமா. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டு வந்துடலாம். லைன்லாம் இங்கே தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஆன் பண்ண முடியல. அதுக்கு ஒயர் வேணுங்குது. ஸோ ஒயர் எங்கேயாவது இருக்கா, கனெக்டர் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது வச்சிருக்கோம், ஏன்னா அந்த கிளவிக்கு ஞாபகம் வருது. அதனால பக்கத்துலேயே தான் எல்லா பொருளும் வச்சிருக்கோம். எப்படியே எடுத்தாச்சு. கிளவி ஒரு சவுண்டு இது வந்துருச்சு, எப்படியே கீழே இறங்கியாச்சு. இப்போ கீழே வேற வருமே அது. இப்போ நம்ம மேலே போவோம், அது கீழே வரும். எப்படியும் படிக்கட்டில் மாட்டிக்குவோம்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது கீழே வரட்டும், நம்ம மேலே போயிடலாம். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, இதை தள்ளி விட்டு இந்த ஷார்ட்கட் மூலியமாக நம்ம தப்பிச்சு பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கிளவி நேராக வந்தால் போட்டு தள்ளிடணும்ல. இது எங்கேயோ பார்த்தோமா இருக்குது. ஐயோ நம்ம வந்த இடத்துக்கே திரும்பி வந்துருச்சுங்க. அதே போர்டு கிளவி எங்கே ஆரம்பிச்சிச்சோ அதை கிளவி உள்ளே போகுது பாருங்க. ஏதோ ஒரு இதுக்குள்ளே தொலைவிக்கிட்டு இருக்கு, நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அதை கனெக்ட் பண்ணி விட்டு வந்துடலாம். எங்கே அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது? இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன், காணாமல் ஏதோ இங்கே இருக்குது பாருங்க. பின்னாடியே இருக்குது, தொலைவிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ அதோட லைனை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போகணும். கிளவி பார்த்துருச்சு நம்மள. ஐயோ இப்போ மேலே வருமே. இப்போ மேலே வரட்டும், நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிடலாம். ஸோ இந்த மூலையில் தான் நம்ம குதிக்கணும். அந்த இதில் சென்டரில் நெருப்பு எரியுது பார்த்தீங்களா, அது மேலே குதிச்சா கதம் தான். இப்போ வந்து இப்படியே குதிச்சு கீழே வந்தாச்சு. இப்போ சட்டரை ஆன் பண்ணிட்டு நம்ம வெளியே போகலாம். சுவிட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதை ஆன் பண்ணி விட்டு போயிடலாம். ஸோ இதை ஆன் பண்ணால் தான் அந்த இடத்துல கேட் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ கோடாலி மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கலாம் தேவை. ஏன்னா ஆணி பிடுங்குற கோடாலி. பாத்ரூம் சந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தப்பிச்சு போகணும். வேற வழியே இல்லை. இந்த கதவை திறந்தா கண்டுபிடிச்சிருங்க கல்வி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மூளை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. எப்படியோ வந்தாச்சுங்க. இது எப்படியோ பாத்ரூம், இதுதான் பாத்ரூமு, இந்த ஸ்கூலோட பாத்ரூம். இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் இந்த இதில் தான் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தப்புப்பாங்க. இந்த ஆணியை ஃபஸ்ட்டு பிடிங்கி விடலாம். அதுக்கு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன், ஆணி பிடிங்கிய. ஸோ பிடிங்கி விட்டாச்சு. இந்த சந்துக்குள்ளே போயிட்டு எங்கேயாவது போய் ஜாயின் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டர் குரோவருக்கு போனால் நம்ம தப்பிச்ச மாதிரி தான். எப்படி இங்கே வந்தாச்சு. இங்கே ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஓ மை காட், வேறு லெவலுங்க. ஸோ அண்டர் குரோவருக்கு வந்தாச்சு. எப்படி அண்டர் குரோவரை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏதோ அப் அண்ட் டவுன்னு போட்டிருக்குது. எந்த பக்கம் போகணுன்னே தெரியலையே. ஏதோ போட்டிருக்கேன். எப்பயுமே க்ரீன் தான் நல்ல பகுதியாக இருக்கும், அதனால அது மேலே நிற்கலாம். இது இங்கே நான் உரம் அதுவே போகுது. இங்கே பாருங்கள், நான் மூவ் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் நம்மளை தள்ளிட்டு வருது. இங்கே ஏதோ கொடுத்துருக்கானுங்க. ஓ இந்த இதை வந்து நம்ம கழட்டி இந்த தண்ணி ஆஃப் பண்ணணுமா? ஓகே, ஸோ இதை எடுத்துக்கலாம். ஐயோ சவுண்டு கேட்குது. கிளவி வந்துருமே. இப்போ வரும் பாருங்க வேக வேகமாக கிளவி. இது யார் அது? நம்ம இறங்குன இடம் இல்லது. இது யார் உள்ளே உட்காந்துருக்கிறது? யார்? ஏதோ ஒரு கிளவி உள்ளே இருக்குதுங்க. ஒருவேளை அந்த கிளவியாக இருக்குமோ? ஒரு அக்கா கறியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போய் அது என்ன கிளவி அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம கிளவுன்னு இங்கே தான் இறக்கி விட்டு போனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேட் வால் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஒரு கேட் வால் இருக்குது, ஆஃப் பண்ணியாச்சு. என்னது 4 இருக்குது? ஆட ஒன்றுன்னு நினச்சேன், தெரியாமல் தூக்கி வேற கீழே போட்டேனே. இந்த மாதிரி 4 கேட் வால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணுமாமா. அப்போ தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாதை ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற போட்டிருக்குது. அட கிளவி நம்ம வந்த வழியிலேயே வந்துருக்குது. அப்போ வண்டி ஓட்டிட்டு வந்த கிளவி யாரு? ஐயோ அது யாருன்னு தெரியலையே. 2 கிளவி சேர்ந்து குமுறி அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள. இந்த இடத்துல கொஞ்சம் சுற்றி காமிச்சு இந்த கிளவி இப்போ நம்ம போட்டு தாக்க போகிறோம். ஏன்னா அது வந்துச்சு பார்த்தீங்களா அந்த வண்டி. அந்த வண்டியில் நம்ம ஏறி தப்பிக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த கிளவி அந்த வண்டி மேலே விட்டு நசு. இது 2ல் ஏதோ ஒன்று பண்ணணும். 2மே நடக்கலைன்னா நம்ம இந்த இடத்துல கதம் தான். ஸோ ஏதாவது பண்ணுவோம். அந்த கிளவி நம்மளை பின்னாடி பொறுமையாக துரத்திட்டு வருது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிளவி யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க. அட இங்கே பாருங்க, பக்கத்தில் போய் பார்த்தா கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்குது. சவுண்டில்
சவுண்டெல்லாம் கேட்குது. எடா கிளவி ஏந்திரிய, இது என்னமோ இருக்குது, பாக்ஸ்லாம் கொண்டு அப்படியே யாரோ கத்துறது, யாருங்க இது அழுதுட்டு ஓடுது, ஐயோ உங்கள் அக்காக்காரிக்கிட்ட போட்டு கொடுத்துறாத என்ன, ஐயோ போச்சே மாட்டிக்குவேன்னு நினைக்கிறேன், அக்காக்காரிக்கிட்ட போட்டு கொடுத்து நம்மளை இப்போ வெளுத்து கட்ட போகுது. அக்காக்காரி பாருங்க சொன்னதும் வந்துருச்சு, போட்டு தாக்கு வேற மாதிரி நம்ம நிறைய நடந்தது. ஸோ அக்காரியை தகச்சிகளை விட்டு நசுக்கிட்டு வேற இங்கே பார்ப்படி கிடக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஏன் நம்ம தப்பிச்சு போய் துரத்து வந்துட்டோம். ஸோ அந்த கோழி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் தரலாம். அங்கே போய் நம்ம இன்னும் 3 கேட் வாடி இருக்கு, நீ ஆஃப் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட் சைடில் தான் நம்ம போகணும், அதை தனியாக ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்தாச்சு. ஏன்னா அந்த பாத்ரூம் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பாத்ரூம் பக்கத்து பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீப்பர் தண்ணியில் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இப்போ நடந்து ஒரு தண்ணி போச்சு, அது இடத்துல இந்த பாத்ரூமில் போகிற தண்ணி தான் அங்கே போய்கிட்டு இருக்குது. பாருங்க இந்த கேட் வால், ஒரு கேட் வால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்னொன்று இங்கே எங்கேயோ தான் இருக்கும். ஸோ இது பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே பாருங்க எப்படிலாம் மறைச்சு வச்சிருக்கானுங்க. மொத்தம் 3 கேட் வால் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளவியோட பாத்ரூமில் இருக்கும். நம்ம முல்லையில் இப்போ நம்மளை துரத்தி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கிளவியோட ரூம் பக்கத்தில் பாத்ரூம் ஒன்று இருக்கும். பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அது போய் ஆஃப் பண்ணும். ரூம் என்ன ஆஃப் பண்ண வேண்டியது கதவு தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஓப்பனே ஆக மாட்டேங்குது. கிளவியோட ரூம் எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. ஸோ இது பார்த்தா கிளவியோட ரூம் மாதிரி தான் இருக்குது. ஆமாம் கிளவியோட ரூம் தான், இது எல்லாமே கிளவியோட ரூம் தான், லாக் பண்ணி வச்சிருக்குது எல்லாத்தையும். ரூமுக்கு பக்கத்துலேயே தான் பாத்ரூமும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன், ஆமாம் இதுதான் பாத்ரூமு. இது பக்கத்தில் ஒன்று இருக்குது, இந்த கேட் வால் ஆஃப் பண்ணிடலாம். கிளவியோட பாத்ரூம் இவ்வளோ கேவலமாக இருக்குது. பக்கத்தில் என்ன ஏதோ வேட்டிலாம் இருக்குது, கிளவி எதுவும் வேட்டி எதுவும் கட்டுமா? அடாடா இல்லைங்க அதெல்லாம் வச்சிருக்கு, சரி விடுங்க. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போகணும். ஏன்னா நம்ம தப்பிக்கிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு தான் இருக்குது. ஸோ ஓகே இங்கே ஏதோ இருக்குதுங்க, இங்கே எதோ தொங்குது, என்ன இது பார்க்கலாம் இருங்க, பார்க்கலாம் இருங்க, பக்கத்தில் போய் பார்த்தா இருக்குது. நம்மளும் மாட்டினா இந்த மாதிரி தான் தொங்க விடுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஒன்று கேட்குறேன், கண்டிப்பாக செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு நான் லைக் கொடுக்குறேன், லைக் கொடுத்துக்குங்க. அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானை மட்டும் ஆல் கொடுத்து வைங்க. அப்போ தான் நமக்கு இதுக்கு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீக்லி 1 டைம் தான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வரும். மற்ற டைம்லாம் ஃப்ரீ ஃபயர் கேம் அந்த மாதிரி கேம் தான் வரும் நம்ம சேனல். கேட் வால் எல்லாமே ஆஃப் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகலாம். ஆப்போசிட் சைடில் போகிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்ஷன் நம்ம ஆஃப் பண்ணணும். கேட் வால் எல்லாமே திறந்தாச்சு, அதனால கீழே போட்டுட்டு இந்த ஒரு ஆணி பிடிங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த ஆணி பிடிங்கில இன்னொரு வேலை இருக்குது. ஸோ அது என்னங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கிளவி எங்கேயாவது வருதான்னு பார்த்துட்டு போய்க்கலாம். ஸோ கிளவி எதுவும் வந்துச்சுன்னா வச்சுக்கிங்களேன் ஆப்பு வச்சு விட்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கும், இந்த கேட்டை ஃபஸ்ட்டு திறந்து விட்டு போயிடலாம். என்ன கேட்டு திறந்து இருக்குது, மேபி எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் கிளவி வந்துட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளவி தவிர வேறு யாருமே அந்த கேட்டை திறக்க மாட்டாங்க. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிஃப்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கேட்டை திறந்து விட்டு போயிடலாம். இந்த சாவி தான் அதுக்கு. ஸோ ஆப்போசிட் சைட்லேருந்து தான் நம்மளால் திறக்க முடியும். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கிளவி வந்துச்சுங்க. ஐயோ கீழே போகிற வேகமாக போட வருதுடா வேகமாக. ஐயோ இது வேறு தெரியாமல் கூட்டிகிட்டு வரேனே. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கீழே போட்டுட்டு இதை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் போயிடலாம். இது திறந்துச்சுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு கேட்டுச்சுனாவே பக்கத்தில் அந்த கிளவி எங்கேயாவது வருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் வந்தாச்சு. இதுக்கு கீழே குமிஞ்சிட்டு போனோம். குமிஞ்சிட்டு போய் இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் இருக்கும். இது வழியாக வெளியே போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இது வழியாக வந்துட்டு இருக்கேன். இந்த சுரங்கத்துக்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாட்டி விட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் போதும். இப்போ போயிட்டு கீழே பார்க்கலாம் தண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, முதல்ல மட்டும்தான் இருக்குது. இப்போ முதல்ல நிற்கிற பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு மாதிரி இருக்கும். அந்த கேட்டை வந்து திறக்கணும். ஸோ அதுக்கு கேட்டு வால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயோ பார்த்தோம், அது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை கீழே கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட் திறக்கும். ஸோ கீழே போட்டுட்டு கிளவி எதுவும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா கீழே இந்த ஆணி பிடிங்க வச்சு ஒரு வேலை இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிளவி வர சவுண்டு கேட்குதுங்க. ஸோ கேட்குது, ஆமாம் டோர்லாம் திறக்கிற சவுண்டு கேட்குது. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் எங்கேயோ கிளவி வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இறங்கிடலாம். கீழே இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஏன்னா முதல்ல பக்கத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கடிச்சிரும். ஸோ முதல்ல இப்போ எங்கேயும் இல்லை, எங்கேயோ போயிட்டு தூங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலை நம்ம எடுத்துடணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பொம்மை மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை இதுக்கு மேலே. ஸோ இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த கேட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுறலாம். ஸோ அது கேட்டு திறக்கிறது எங்கே இருக்குன்னு தெரியலையே, இது அங்கே இருக்குது பாருங்கள். இந்த கேட்டை திறக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணால் ஸோ இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது திறந்தது ஒன்றும் இருக்காது, குப்பை தான் கிடக்கும். அந்த குப்பைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரம் வச்சிருப்பாங்க. கடைசியில் குப்பை பொறுக்க வச்சுட்டாங்க. முதல்ல வந்துருச்சுங்க. ஸோ இது கொஞ்சம் முதல்கிட்ட இருந்து மறுபடியும் தப்பிக்கணுமா. இப்போ அடுத்தது இப்போ மேலே போனால் அந்த கிராண்ட்மி எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். சாரி கிராண்ட்மிங்கிறேன், அந்த கிளவி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த கிளவிக்கு ஏதாவது புது பேர் வைக்கணும். ஏன்னா இனிமேல் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கிளவிலாம் நிறைய வரும். கிளவின்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை வச்சு கூப்பிடலாம். அந்த ட்ரம் எதுக்கு எடுத்தேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஏன்னா எடுக்க சொல்லிச்சு நானும் எடுத்துட்டேன். இந்த இடத்துல தான் வந்து
பார்த்தீங்கன்னா அதோட மேப் கொடுத்துருப்பாங்க. ஓகே 4 ட்ரம்மு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரம்மு நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும். இது மூலியமாக தான் நம்ம தப்பிக்க போகிறோம். இதை போட்டாக யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் அந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக தெரியல. இங்கே எங்கேயோ பக்கத்தில் கிளவி வருது, அதை வந்துருச்சு பாருங்க. நான் நினச்சேன் அப்பயே சவுண்டு கேட்டுச்சு. ஸோ படிக்கட்டில் நம்ம இறங்கி வந்த மாதிரியே வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் இங்கே வழியே இருக்காது. ஸோ ஏன்னா அது ஆப்போசிட் சைடில் இருந்து தான் அந்த கேட்டு திறக்க முடியும். கிளவி வேறு பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ நம்மளை போட்டு தள்ள போகுதுன்னு தான் நினைக்கிறேன். கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி விளையாட்டு எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஸோ அது வரத்துக்குள்ளே நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஏறிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஏன்னா நான் ஈஸி மோடில் தான் ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கல. நான் 3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கோசரம் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா அந்த கேம் சுத்தமாக எனக்கு விளையாட தெரியாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதே நீங்கள் ஒரு 2 டேஸ் 3 டேஸ்லாம் விளையாண்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் இந்த கேமு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகணும். ஸோ ஆனால் அந்த நேராக போனோம்னா கண்டிப்பாக கிளவி போட்டு தள்ளிடணும். அங்கே தான் இருக்குது. நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இந்த இது மேலே ஏறி போயிடலாம். இந்த ஷார்ட்கட் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ரூமில் இருந்து மேலே போனீங்கன்னா எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐடின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணால் போதும். நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதாவது நம்ம என்ட்ரன்ஸில் ஒரு போர்டெல்லாம் வச்சுருந்துருக்கோம், அந்த இடம் தான். ஸோ இது நம்ம சுற்றி வந்த இடத்துக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போகணும், ஒரு பொருள். அதாவது ஒரு மீன் மாதிரி பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆட்டை போட்டு போகணும். கிளவிக்கு தெரியாமல் ஆட்டை போடணும். ஏன்னா அது கண்டுபிடிச்சிச்சுன்னா என்னோட பொருள் நீ ஆட்டை போட்டு போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக துரத்திட்டு வரும் இன்னமும். ஸோ அந்த பொருள் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ பண்ணிலாம் தொங்க விட்டுருக்காங்க, தான் இங்கே இருக்கு பாருங்க மீன். ஸோ இந்த மீனை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுக்க முடியல. எப்போ நம்ம மனுஷனை தான் வேட்டையாடுதுன்னு பார்த்தா மிருகத்தையும் வேட்டையாடுப்பான். அது தலையை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சிருக்கு கிளவி. இந்த கிளவி ஏதாவது பண்ணணும், கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும், பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளவியோட மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தான் விளையாண்டுட்டு இருக்கேன். ஒரு டைம் மாட்டினா ஒரு பிரச்சனையும் இல்லை, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து எழுந்திரிச்சு வரணும், அது பிரச்சனை இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஒரு டைமாவது நம்ம மாட்டாமல் கண்டிப்பாக இந்த கேமை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என் டார்கெட்டு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை எடுத்துகிட்டு அதே கிளவி வருது பாருங்க. நம்ம வந்து ஷார்ட்கட்லேயே அது பூந்து வருது. என்னென்னலாம் யூஸ் பண்ணுது. கிராண்ட்மி கேம் கூட விளையாண்டுருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து வராது. ஆனால் இதில் வந்து மாதிரி வச்சுருந்தாங்க. மேபி அதுவாக தான் இப்போன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போய் பார்த்தா தீ போகுது. ஸோ ஓகே, ஸோ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரக்கை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் ரக்கைன்னு நினைக்கிறேன். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. ஸோ நிறையா கொடுத்துருக்கானுங்க. இந்த இடத்துல பாம்பு இருக்குங்க. ஸோ பாம்பை கிளிக் பண்ணும்போது அந்த இது கன்ஃபார்ம் பாம்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. கீழே நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி அதுதான் பாஸ்வேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இதில் ரெக்கையை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரெக்கையை கிளிக் பண்ணால் வேறு ஏதோ வருது. இந்த இடத்துல தண்ணி மாதிரி இருக்குது. மேபி இதான் தண்ணின்னு நினைக்கிறேன். ஓகே, தண்ணியை வந்து கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ரெக்கை இருக்குது. ரெக்கையை கண்டுபிடிச்சிட்டேங்க. எப்படியோ எல்லா இடத்துலையும் ரெக்கையை தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ரெக்கையை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா டோர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டோர் எங்கே இருக்குது? இது பார்க்க டோர் மாதிரி தான் இருக்குது. எதுக்கும் கிளிக் பண்ணி பார்ப்போமா? ஸோ ஓகே, டோருங்க. ஸோ நான் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஆர்டராக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க நம்பர்லாம் பார்க்கணும். ஸோ அது க்ளூவேலில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு ரெக்கைன்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்கை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரெக்கை, அதுக்கப்புறம் தண்ணி, ஸோ அதுக்கப்புறம் டோரு, பாம்புன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு க்ளூவேலில் போய் பார்ப்போம். ஸோ அப்படி தப்பாக வந்துச்சுன்னா திரும்பி வர வேண்டியதுதான். ஸோ ரெக்கையோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகே 7. அப்புறம் வாட்டரோட ட்ராப் தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதோட நம்பர் 6, 7, 6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோர் கொடுத்துருந்தாங்க. ஸோ டோர் இங்கே தான் எங்கேயோ பார்த்தோம். ஆமாம், டோர் இங்கே இருக்குது. அதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபைனலாக பாம்பு சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாம்பு தான் நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தான் எங்கேயோ பார்த்தோம். இதுலலாம் ஏதோ ட்ராயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாம்பு இங்கே கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. 4, 7, 7, 6, 9, 4. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இப்போ அந்த லாக்கரில் போயிட்டு இந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா மறுபடியும் போயிட்டு நம்பர்லாம் தொலைவரமாக இருக்கும். அந்த லாக்கர் எங்கே விட்டோன்னு தெரியலையே. ஸோ இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம இப்போ கரெக்டாக டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7ன்னு நினைக்கிறேன். 7 நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது 6 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6, அதுக்கு 9, 4ன்னு நினைக்கிறேன். எதுக்கும் டைப் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ தப்பாக டைப் பண்ணோம்னா வாங்கி அலாரம் மாதிரி அடிக்கும். ஸோ ஒரு கரெக்டாக டைப் பண்ணியாச்சுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. இது எதுக்கு ஓப்பன் பண்ணணும், இப்போ என்ன கிடைக்குங்கிறது தெரியல. இந்த இடத்துல என்னமோ வச்சிருக்காங்க. மேபி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த முதலைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு டிராயிங் மாதிரி ரவுண்டாக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது இதுவாக தான் இருக்கும். இதையும் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ஸோ 5 பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணால் இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு மேப்பில். ஸோ போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வழியாக இறங்கி போகலாம். மேலேயும் ஒரு வழி இருக்குது. பட் அந்த இடத்துல கிராண்ட் மீஸ் அந்த கிளவி வந்துச்சுன்னா ரொம்ப போயிடும். அதனால் இப்படி கீழே இறங்கி வந்துடலாம். ஸோ இந்த டோர்லாம் திறந்து விட்டதுக்கு இதுதான் காரணம். இப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ 4 கேனும் வச்சாச்சு. அது பக்கத்தில் நூலும் இருக்குது.
அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வச்சாச்சு. அது வச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டு மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்றணும்னு நினைக்கிறேன். சுற்றினா ஒன்றுமே ஆகலை. ஸோ இது நவுறு தான். நம்ம கொண்டு வந்து வளையம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ நூல் கட்டி அதுக்கு மேலே தொங்க விட்ருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஸோ கான்செப்ட் என்னன்னு புரியல. பார்த்துடலாம் அதையும். மறுபடியும் சுற்றி பார்த்தா ஓ இது மூவ் ஆகுதுங்க. ஸோ இந்த கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திறக்குது. ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ இது சுற்றினா தப்பிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த கேட்டு வழியாக வந்த வழியாக திரும்பி எப்படி போகிறதுன்னு தெரியல. மறுபடியும் சுற்றி பார்ப்போம். ஸோ இங்கேங்க ஓப்பன் ஆகலை. இன்னும் கடைசியாக ஒரு சுற்றி ஆகலை தாங்க. முடிஞ்சு போச்சுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியல. ஓகே, முதல்ல வருது. இதில் மாட்டிக்கிச்சாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டு மேலே நம்ம உட்காந்துருக்கோம். போட்டு இழுத்துட்டு போகுது. வேறு லெவலுக்கு செம்ம கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இப்போ அந்த கிளவிக்கிட்ட இருந்து நம்மளும் தப்பிச்சாச்சு. இந்த முதலையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றியாச்சு. இப்போ அந்த கிளவியோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோகமாக இருக்கான். சாவு கிளவி எத்தனை தாட்டி என்ன நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுத்துங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம ட்ரை பண்ணி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன கேம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் Bye guys.